திருச்சிற்றம்பலம். பிடிஜதனொருபுமை கொளமிகு கரிஜது படி கொடுதன தடி அழிபடுமவருடர் கடி கணபதி வர அருணினன் மீது கோடை வடிவினர் பயில் வெளி தலைமுறை சிற்றம்பலம். திருமுறைகள் என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு திருமுறைகள் ஏன் என்று பார்க்க வேணும். எல்லாரும் எத்தனையோ படிப்புகள் இருக்குது. பகவத்கீதை இருக்குது, உபநிடதங்கள் இருக்குது, ஜோர் சுவாமின்ற நற்சிந்தனைகள் இருக்குது, மற்றது ரமண மகரிஷிகளுடைய இது இருக்குது. திருமுறைகளுக்கு வெளியில இருக்கிற பாடல்கள், திருப்புகள், மற்றது தாய்மான சுவாமிகளின் பாடல் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இந்த திருமுறைகளுக்கு அதுக்கு மேல ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல்கள் இருக்குது. அத திருமுறைகளை விட எளிமையான பாடல்கள் நிறைய இருக்கின்றன. இப்ப பொதுவாக எல்லாரும் கேட்பார்கள், இப்ப என்னென்று கேட்டா பிரார்த்தனை என்றால் நாங்கள் சுவாமியோடு பேசுற மாதிரி தானே உரையாடல், என்ன எங்களோட கம்யூனிகேஷன் சுவாமியோட வசனத்துல நாங்கள் நிறைய உரையாடுவோம் சுவாமிகிட்ட. அல்லது சொல்றது, அப்பனே எனக்கு இப்படி இந்த கஷ்டம் இருக்கிறது, இந்த துன்பம் இருக்கிறது, நீ பார்த்துக்கொள்ளுடன் தாரன், எனக்கு இதை தீர்த்து வை என்றெல்லாம் நாங்கள் சுவாமியோட மனத்தாலையும் வாக்காலையும் சில விட வெளியில வாய் விட்டுன்னு சொல்லி உரையாடுவோம். அது கொண்டு இருக்குது. அந்த உரையாடலுக்கு மேல சுவாமியை தோத்திரம் செய்கின்றதோடு இருக்குது. தோத்திரம் என்று சொல்லுவார்கள். தோத்திரம் என்றது சுவாமியை வழிபட்டு துதிக்கின்ற துதிப்பாடல்கள். தோத்திரத்துல 6 விஷயங்கள் இருக்கணும் என்று அந்த நாளையில சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஷட் லட்சணம் என்று சொல்லுவார்கள். 6 இயல்புகள் தோத்திரத்தில் இருக்க வேண்டும். அதுல ஒன்றுதான் அவரை துதிக்கிறது, புகழ்றது. துதித்தல் அல்லது புகழ்தல் உண்டு. அவருடைய மற்றதெல்லாம் அவருடைய அருளை வியத்தல் என்று வரும். அருளை வியத்தல் சொல்லுவார் என்று சொல்ல. அருளை வியத்தல் என்றா நாயிற்கடையாய் கிழந்தடி ஏற்கு தாயிற் தயாவான தத்துவனே. இது அருளை வியத்தல். நான் அப்படி ஒன்றும் அன்குவாலிஃபைட், எனக்கு தகுதியே இல்லை, நீ எனக்கு அருள் செய்திருக்கிறாய் என்ற அவருடைய அருளை வியத்தல். மற்றது அவருடைய பராக்கிரமத்தை, வீரத்தை புகழுதல் வரும். வீரச் செயல்களை புகழுதல். வீரச் செயல்களை புகழுதல் என்றது முப்புற விரித்தல். மற்றது ஜமனை உதைத்தது, மற்றது யானையை உரித்து போர்த்தது. இதெல்லாம் அவருடைய பராக்கிரமங்களை புகழுதல் வரும். 6 லட்சணங்கள் சொல்லி இருக்கிறார்கள் தோத்திரங்களுக்கு. இந்த 6 லட்சணங்கள்ல பொருந்தியதுதான் இந்த தோத்திர பாடல்கள். எல்லா பாடல்களையும் 6ம் ஒரே அடியாக இருக்காது. கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கும். அந்த 6 லட்சணங்களையும் பார்க்கிறது ஈஸியா. தோத்திர பாடல்கள் என்றால் இந்த லட்சணங்கள் இருக்க வேண்டும் என்றொரு விதி ஒன்று இருக்குது. இந்த சமஸ்கிருதத்துல இருக்கிறது ஸ்தோத்திரம், நமஸ்காரஸ், பதாதீட்ச, சித்தாந்தோக்தி, பராக்கிரம, விபூதி,
பிரார்த்தனா செய்தி ஷட்விதம் சோத்திர லட்சணம். ஷட்விதம் என்றால் 6 விதம். 6 விதம். நமஸ்காரம் என்றால் தெரியும், வணங்குதல். ததாகீச்ச என்றால் வாழ்த்துதல். வாழ்த்துதல். நாங்கள் எங்களை ஆக்கள் வாழ்த்துறது இருக்கு சொல்லுவோம். நாங்கள் எங்களுக்கு வாழ்த்த வயசில்லை, வணங்குகிறோம் எல்லாம் சொற்படல் இருக்குது, வாழ்த்துதல் இருக்குது. இறைவனையே வாழ்த்துறது கிடையாது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, அப்படி இருக்குல்ல. அதெல்லாம் வாழ்த்துதல், இறைவனை வாழ்த்துதல். அடுத்தது பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்ற, அவருக்கு பல்லாண்டு சொல்றது, அதுக்கும் வாழ்த்துதல். அதுக்கும் வாழ்த்துதல். அடுத்தது குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்றது வணங்குதல். வச்சு வணங்குகிறேன், அது வணங்குதல். அடுத்தது சித்தாந்தோக்தி என்றது எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல். இது இந்த கிறிஸ்தவ மரபில நிறைய இருக்குது பாத்தீங்கன்னா, தங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் என்று சொல்லுவார்கள். வெளியில வந்து சொல்லுறது என்ன? வெளிப்படையாக அறிக்கையிடுதல். பொதுவாக எல்லாருக்கும் ஒதுக்க சமயம் என்றது எங்களுடைய பர்சனல், இது நாங்க வெளியில சொல்லப்படாது, அப்படி ஒரு பொதுவான கருத்தொண்டு இருக்குது. ஆடம்பரத்தை வீணாக சொல்லக்கூடாது. ஆனா எங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுதல் ஒன்று இருக்குது. நம்பிக்கையை அறிக்கையிடுதல். அது அறிக்கையிடுதல் என்றால் எப்படி என்றால், இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினம் உணகலல் தொழுதெழுவேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தான்னு, என்ன துயர் வந்தான்னு, என்ன வந்தான்னு நான் உன்னைத்தான் தொழுவேன், இல்லையா? மற்ற பாற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். இது அறிக்கை. எனக்கு வேற பற்றில்ல, உன்னுடைய பாதத்தை தான் நான் பாவித்தேன். பிறகு கெட்டவாயுனை நான் மறக்கினேன், நான் மறந்து போனாலும் சொல்லு நான் நமச்சிவாயவே. இது இந்த நம்பிக்கைய உறுதிய சொல்றது, இல்லையா? சித்தாந்தோக்தி. அடுத்தது பராக்கிரம. பராக்கிரம தான் இறைவன் செய்த அருட்செயல்களை சொல்றது. அருட்செயல்களை சொல்றது என்னன்னு சொல்றது, இந்த யானை உரி போர்த்தது, முப்புறம் எரித்தது, ராவணனை கீழே வச்சு கையில மேலைய நசித்தது, மற்றது அவருடைய வீரச்செயல்கள், அட்ட வீரட்டானம் என்று சொல்வார். 8 வீரச்செயல்களை சொல்லுவார்கள். 8 தலங்களும் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தான் அந்த 8 வீரத்தலங்களும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதழாக அவருடைய வீரச்செயல்களை, பராக்கிரமத்தை புகழுதல். அடுத்தது விபூதி. விபூதி என்றா என்ன? விபூதி என்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன விபூதியை நாங்க சொல்றது? நாங்கள் பூசி இருக்கிறது விபூதி என்று சொல்றோம் நாங்க, இல்லையோ? விபூதி என்று சொல்றோம் நாங்க. விபூதியை அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், என்ன? பிரசாதம். பிரசாதம் என்று சொல்லுவோம். பிரசாதம் என்றா அவருடைய அருள், தி கிரேஸ் ஆஃப் த காட். விபூதி என்றது அவருடைய கிரேஸ் ஆஃப் த காட் தான். அதான் அதன் பேர். நாங்க விபூதி அணிகிறது அவருடைய அருளை எடுத்ததுக்கு சரி. அப்ப சொல்வார்கள் விபூதி. விபூதி என்ற அவருடைய அருள், த கிரேஸ். அதைத்தான் நான் சொன்னேன். அவருடைய கிரேஸை சொல்றதான் நான் ஏற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்றது. அவருடைய அருளை சொல்லுதல். எவ்வளவோ கருணை உடையவர், எவ்வளவோ கருணை உடையவர். இந்த அருளை வேறு விதமாயும் சொல்லுவார்கள். ராவணன் எல்லாம் அவரை பொறுத்து எதிர்த்தான், அப்படி இருந்தும் அவனுக்கு அருள் செய்தார். அதுக்கு பிறகு அருள் செய்தார், அதையும் அருள் என்று சொல்லு. அடுத்தது பிரார்த்தனா. பிரார்த்தனை என்ற வேண்டுறது. எனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறது. என்ன வேணும் என்று கேட்கிறது. இறைவனிடம் அது வேணும், இது வேணும் என்றெல்லாம் கேட்கறது இருக்குல்ல, அது வேண்டுதல். சுந்தரர் கேட்பார், ஒவ்வொன்றும் கேட்பார். கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். நல்ல கஸ்தூரி வாசம் கமழுகின்ற நல்ல வாசனையான சந்தன சார்ந்து எனக்கு வேணும் என்று கேட்பார்.
காம்பினொடு நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும். நல்ல சன்கிளாஸ் அந்த காலத்து, அது வேணுமென்று கேட்பார். அது வேணுமென்று கேட்பார். அதே மாதிரி எல்லாம் கேட்பார். நில நினைந்தடி ஏனுமை நித்தலுங் கைதொழுவேன். உமத்தான் கும்பிடுறேன், நான் உமத்தான் கும்பிடுறேன். இதற்கு நம்பிக்கை. அந்த சொல்லுவார்கள், முதல் சொல்லுவோம், தங்களுடைய நம்பிக்கை பிரகடனப்படுத்தி நில நினைந்து அடியேனுமை நித்தலுங் கைதொழுவேன். ஒவ்வொரு நாளும் தொழுகிறேன் நான். வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, வியாழக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளைக்கு. அடுத்தது என்ன கேட்பார்? எனக்கு கொஞ்சம் அலுவல் இருக்கப்பா, என்ன செய்யணும்? எனக்கு இல்லை, என்னுடைய மனசுக்கு. வாழன கண்வட வாழ் அவள் வாடி வருந்தாமே, ஓளிலி எம்பெருமான் குண்டை ஊர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே. கொஞ்சம் நெல்லு கிடைச்சிருக்குது, அவளுக்காக கட்டு வேண்டி இருக்கிறேன், அதை கொண்டு வாரதுக்கு ஆள் இல்லை, கொண்டு வந்ததாண்டு கேட்பேன். இது பிரார்த்தனை. பிரார்த்தனை இது எங்களுக்காக கேட்கிறது, மனைவி குடும்பத்தவர்களுக்காக கேட்கிறது, மற்றவர்களுக்காக கேட்கிறது. சடையாயெனுமால் சரணி ஜெனுமால் விடையாயெனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே. உனக்கு தகுமோ? இந்த பெண் இப்படி அந்த பாம்பு தீண்டி இறந்துட்டார். ஒரு பெண், ஒரு வணிகனுடைய மகள், அவள் எனக்கு பிடித்தவன, அதுக்கு ஒரு கதை இருக்குது. பிடித்தமானவனோட வீட்டை விட்டு வெளியேறிட்டான். 2 பேரும் போய்கொண்டிருக்கணும், இன்னும் திருமணம் முடியல. வந்து இந்த திருவிழிமலையில் இருக்கின்ற அந்த மடத்துல தங்கி இருக்கணும். இரவு பாம்பு கடித்து அவள் இறந்து விட்டான். சம்பந்தரும் தற்செயலாக அந்த மடத்துல தங்கி இருக்கிறார். அவள் கதறி அழுகிற காட்சியை பார்த்துட்டு அவர் படிக்கிறார். உடையாய் தகுமோ? உடையாய் என்றால் அது தன்னுடைய நம்பிக்கை. என்னை உடையவன் உடையவன், என்னுடைய எசமான், என்னுடைய நான் அடிமை, அவற்றை நீ என்ன உடையாய் தகுமோ இவள் உண்மெளிவே. அவளுடைய மன வருத்தம் உனக்கு தகுமோ என்று வடிகிறது. அப்ப பிரார்த்தனை தனக்காக செய்கிறது, தன்னுடைய குடும்பத்தவர்கள், நண்பர்கள், அன்பர்களுக்காக செய்கிறது, மற்றவர்களுக்காக செய்கிறது என்று 3 வகை இருக்கு. இந்த 3ம் பிரார்த்தனை. இப்படி 6 விதமான லட்சணங்களை கொண்டது. ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம். அந்த 6ம் கொண்டது தோத்திரங்கள். இப்ப இறைவனை படிக்கக்குள்ளே நாங்கள் எல்லாம் படிக்கலாம். இருந்து எத்தனையோ நாமாவளிகள் இருக்கு, புதுசா இருக்கு, இலகுவா இருக்குது, சுலபமா இருக்குது, இப்படி எல்லாம் படிக்கலாம். சமஸ்கிருதத்துல படிக்கலாம், தமிழ்ல படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம். சுவாமிக்கு மொழி இல்லை. ஆனால் திருமுறை, அந்த முறையான தோத்திரங்கள் என்றால் இந்த 6 லட்சணங்கள் இருக்கிறதா பார்க்கலாம். அதுல 6 லட்சணங்கள் நினைக்க உண்டு. அவரை வணங்குதல், மற்றது அவருடைய வாழ்த்துதல், வணங்குதல், 2ம் பெறும். வணங்குதல், வாழ்த்துதல், மற்றது அடுத்த அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி பிரகடனம் செய்தல், மற்றவருடைய பராக்கிரமத்தை புகழுதல், அவருடைய அருளை வியத்தல், மற்றது எங்களுடைய பிரார்த்தனை அல்லது வேண்டுதல். இவ்வளவும் சேர்ந்துதான் தோத்திரம். அப்ப பொதுவா எல்லா பாடல்கள்லையும் எல்லாம் இருக்காது. அது எந்த மொழி பாடல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை யோசிச்சு பாருங்க, எல்லாத்திலையும் அது இருக்குமான்ட்டு. திருமுறைகள்ல இந்த 6ம் நிறைவா இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிகம் படிச்சீங்கள் என்றால், ஒரு பாட்டு இல்லை, ஒரு பதிகம், பதிகம் என்றா 10 அல்லது 11 பாட்டு படிச்சீங்கள் என்றா நிச்சயமா இந்த 6ம் அதுல இருக்கு இல்லையோமா? நிச்சயமா இந்த 6ம் அதுல இருக்கு. வணங்குதல், வாழ்த்துதல், எங்களுடைய நம்பிக்கையை பிரகடனம் செய்தல், அவருடைய அருளை வியத்தல், அவருடைய பராக்கிரமத்தை புகழுதல், அவரிடம் வேண்டுதல். இவ்வளவும் 6ம் பதிகமாக இருக்கும். அதான் ஒரு பாட்டு படிக்காம பதிகமா படிக்க சொல்றது. இப்ப நாங்க கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்களை தனியா ஒரே பாட்டு மட்டும் படிக்காம பதிகமா படிச்சால் இந்த 6 லட்சணங்களும் வந்துடும். ஒரு பதிகம் படிச்சால் சுவாமிக்கு 6 விதமான இந்த சோத்திர லட்சணங்களுடைய ஒரு வழிபாட்டை நாங்கள் செய்து முடிப்பதா இருக்கும். அது ஒரு சிறப்பு. 2வது, திருமுறைகள் தமிழ்ல இருக்கிறது எங்களுக்கு இன்னொரு சிறப்பு இல்லையா?
எல்லா மொழிகள்ல இருந்தாலும் சமஸ்கிருதத்துல இருக்கிற தோத்திரங்கள் இருக்குது. லிங்காஷ்டகம், வில்வாஷ்டகம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் நிறைய இருக்குது சமஸ்கிருதம். நல்ல ஸ்தோத்திரங்கள் நானும் படிக்கிறது உண்டு. இவை தமிழில் இருப்பது ஒரு சிறப்பு. அது 2வது திருமுறைகள் ஏன் படிக்க வேண்டும் என்றது. 3வது திருமுறைக்குரிய ஒரு சிறப்பு என்று கேட்டால், இந்த தமிழ் மரபொண்டு அங்க இருக்குது. தமிழர் மரபு, தமிழ் மரபிலே என்னென்று கேட்டால், எங்களுக்கு ஜூவர் சுவாமிகள் சொல்ற மாதிரி முழுதும் உண்மை. நாங்கள் நேற்று ஜூவர் சுவாமியுடைய சிந்தனைகளை பற்றி பார்த்தோம். ஜூவர் சுவாமியுடைய வாக்குகள் கொண்டு முழுதும் உண்மை. முழுதும் உண்மை என்று சொல்றது சைவ சித்தாந்த கருத்து. இந்த உலகம் உண்மை, இந்த கடவுள், உயிர்கள், இந்த இருப்புகள் எல்லாம் உண்மை என்று சொல்லுவது சைவ சித்தாந்த கருத்து. வேதாந்த பார்வையில வேறு விதமாக பார்ப்பார்கள் அவர்கள். அவர்கள் பிரம்மம் சத்தியம், ஜெகம் மித்யா, ஜெகத் மித்யான்னு பார்ப்பார்கள். ஜெகம் ஒரு கூட்டம், மித்தை, ஒரு கனவு போன்றது என்றுதான் பார்ப்பார்கள். எங்களுக்கு இந்த உலகம் உண்மை. அந்த உண்மை என்ற கருத்து சைவ சித்தாந்த பாடல்கள் எல்லாத்திலையும் இருக்கு. எல்லாத்திலையும் இருக்கு. அதுக்குள்ள மாயை என்று சொல்றது என்னன்னு கேட்டா, நாங்கள் அதில் மயங்கி நிற்கிறது. எங்களுடைய என்டாங்கிள்டு தான் மாயை. உலகம் உண்மை, உலகம் உண்மை, வாழ்க்கை உண்மை, அன்பு உண்மை, எல்லாம் உண்மை. ஆனா அந்த உண்மையிலே நாங்கள் எங்களோட அதுல சிக்கல்கள்ல சிக்கப்படாம போக வித்தவுட் கெட்டிங் என்டாங்கிள்ட் we have to move our life. if you entangle and அதுல சிக்கப்பட்டால் எங்களோட அந்த பாதை அப்படியே இழுபட்டு நிற்கும் பின்னுக்கு. அதான் சைவம் சொல்றது. வாழ்க்கை உண்மை, அது எப்படி சிக்கப்படாம போறதுன்ற தத்துவத்தை தான் அது சொல்லி தருது. அது வேற மூவிங் அவர் லைஃப். அப்படி இருந்தா தான் we can enjoy our life. சிக்கப்பட்டா வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியுமோ? இல்லை. ஸோ மூவிங் அவர் லைஃப், லிவிங் அவர் லைஃப் and enjoying our life, rejoicing our life without getting entangled is a technique. அது ரிலிஜியஸ் பிலோசபியில இருக்கு. அதுல 2 விதமா, வேதாந்தம் மற்ற விதமா சொல்லும். வாழ்க்கையை விட்டு விலகி போறது, இது பொய் என்று அதை விட்டு விலகி போறதால அதுல இருந்து சிக்கப்படாம போறது இருக்குது. சைவ சித்தாந்தம் சொல்றது வாழ்க்கையில இருந்து அனுபவிச்சு கொண்டு அதுல சிக்காம இருக்குது. 2ம் வித்தியாசமான அணுகுமுறை. பௌத்தம் வேதாந்தம் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். பௌத்தம், சமணம், வேதாந்தம் அதெல்லாம் சொல்றது வாழ்க்கையில இருந்து இதுல இருந்து சிக்கப்படாம இதை துறந்து வெளியிலே போறதை சொல்லும். சைவ சித்தாந்தம் வாழ்க்கையை வாழ்ந்து போவதை சொல்லும். திருமுறைகள் முழுக்க அதுலதான் வரும். இல்லாட்டி அவர் படிச்சு கொண்டிருக்கிறார வாழன கண்மட வாழவள் வாடி வருந்தாமி அண்டன் காதலுக்கு தூது போகவும் பரண்ட பறவையார்ட்ட. அப்ப அது அப்ப திருமுறைகள்ல இந்த மரபொண்டு இருக்குது. தனித்துவமானது என்று கேட்டால் சைவ சித்தாந்தம் பதிபசுபாசம் என்ற முப்பொருள் உண்மை. மற்றது சைவ சித்தாந்தத்துக்கு மாறாக முரணாக ஒன்றுமே அங்க வராது. முழுக்க அதுக்கு பிரமாணமா இருக்கு. மற்ற தோத்திரங்கள் எல்லாம் இருக்குது, படிக்கிற தோத்திரங்களாக படிக்கலாம். ஆனால் எல்லா விதத்திலையும் இந்த கொள்கையோடு ஒத்து வராது. தோத்திரங்களாக படிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. விளங்கி படிக்கிற பொழுது ஒரு கன்ஃபிளிக்ட் அதான். வேதாந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி சோஸ்திரமோ அல்லது சங்கருடைய லிங்காஷ்டகம், சிவாஷ்டகத்துல பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு அதை நாங்கள் படித்தாலும் இதுதான் எங்களுக்கு பிரமாணமா இருக்குது. அடுத்தது முந்தையே சொன்னதுண்டு, இந்த எங்களுடைய சைவ உலகம் உண்மை என்று சொல்றதால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்கும். உலகத்துல 2 விதமான அழகு இருக்குது. ஒன்று இயற்கை அழகு, மற்றது செயற்கை அழகு. செயற்கை அழகுன்றது மனிதன் செய்த அழகு. மனிதன் செய்த கட்டிடங்கள், மனிதன் செய்த தூபிகள், கோபுரங்கள், மாடங்கள், இப்படி எல்லாம் இருக்குத்தானே. இப்ப தாஜ்மஹாலை போய் பார்க்கிறோமா இல்லையா? கனடால இருந்து சிஎன் டவரை போய் பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு இடங்களுக்கு போனாலும் அதை போய் பார்க்கிறோம். இலங்கைக்கு போனா சிகிரி ஓவியங்களை போய் பார்க்கிறோம். இந்த புலனறுவை என்றாபுரத்தில் இருக்கிற அந்த பழைய கட்டிடங்களை வைட்ட போய் பார்க்கிறோம். இதெல்லாம் மேன் மேட் பியூட்டி ஹிஸ்டரியில. அது ஒன்று. அது நிறைய இயற்கை அழகு. நயகரா ஃபால்ஸை போய் பார்க்கறது இயற்கை அழகு. இயற்கை
அழகு. இப்ப இயற்கையான இடங்களை போய் மலைகளை போய் மாதுகளை போய் பார்க்கிற இயற்கை அழகு. மலைகள், மரங்கள், மற்றது வனங்கள், மற்றது மிருகங்கள், பறவைகள், இதெல்லாம் இருந்து இந்த எல்லாத்துலயும் இந்த சூரியன் உதிக்கிறது, மழை வாரது, வெயில் வாரது, சீசன் மாறுறது, இடி இடிக்கிறது, மின்னல் மின்னுறது, குயில்கள் பாடுறது, மயில்கள் ஆடுறது, இதெல்லாம் இயற்கையில் இருக்கிறது. செயற்கையில் இருக்கிறது மாடங்கள், மாளிகைகள், கட்டிடங்கள், மதில்கள், ஓவியங்கள். மற்றது செயற்கையா வரதான் நாங்கள் மனிதரை இசைக்கின்ற இசைகள், குழலொளி, யாழொளி, கூத்தொளி எல்லாம் வரும் தேவாரங்கள், நடனங்கள், அதெல்லாம் மனிதருடைய. இப்ப 2 விதமான அழகியல், அஸ்தெட்டிக் சென்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஃபுல் ஆஃப் அஸ்தெட்டிக் சென்ஸ். அது தேவார திருமுறைகள்ல இருக்குது. இது சங்க இலக்கிய மரபுண்ட தொடர்ச்சி. சங்க இலக்கிய மரபுண்ட தொடர்ச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். இதெல்லாம் ஒவ்வொரு விதமாக வழிபடுகிற சொல்றார். அதுல பாத்தீங்களா யாழ், குழல், ரிக்வேதம் எல்லாமே வருகிறது இல்லையா? எல்லாமே வருகின்றது. அதே மாதிரி இயற்கை அழகு வரும். கரகளு சந்தன் காரகற் பிளவும் அளப்பெருங்கனமணி வரன்றி திரகலோதன் நித்திலங்கொழிக்கும் கோணமா மலையமந்தாரே. மகாபலி கங்கை அடிச்சு கொண்டு வருகுது. சந்தனக்கட்டை வருகுது, அகில் கட்டை வருகுது, ரத்தின கற்கள் எல்லாம் வருகுது. இங்க பார்த்தா கடற்கரை ஓரம் 2 சந்திக்கே கடல்ல முத்து வருகுது. கடல் இரைச்சலோட இருக்கு. ஓதம் என்றது இரைச்சல், நித்திலம் என்றது முத்து. இதெல்லாம் சந்திக்கிற இடம் திருக்கோணமலையில இறைவன் இருக்கிறார். இது இயற்கை. வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கிண்டை பாய சுனை நீல மொட்டலருங்கேதாரமே. இது இயற்கை. வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கிண்டை பாய சுனை நீல மொட்டர். சுனையில நீல மொட்டு, நீலமொட்டலம் மலருகின்ற கேதாரம். சேட்டிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானி. வயல் இயற்கையா மனிதன் செய்ததா? மனிதன் செய்தது இல்லையா? ஆனா மனிதன் செய்த வயல்ல தாமரை பூக்கள் பூத்திருக்கு. சேட்டிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். பொழில்களை படிப்பார். பார்க்ஸ், காடுகள் இயற்கையா இருக்கிறது. ஆனா பொழில் பூங்காக்கள் மனிதன் செய்தது. மாடங்கள், மாளிகைகள், உயர்ந்த மாடங்கள், மாளிகைகள் எல்லாம் பெறும். அப்ப இரண்டையுமே ரசித்து அனுபவிக்கின்றோம். இப்ப எல்லாம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றது இதெல்லாம் கான்கிரீட் பில்டிங்கா இருக்கு, அதா இருக்குலாம் சொல்றது. எங்களுடைய மரபில, தமிழர் மரபில 2யுமே அவர்கள் போட்டி ரசித்து, இயற்கையையும் ரசித்து பாதுகாட்டி இருக்கிறார்கள், இந்த உயர்ந்த கட்டிடங்களையும் பாதுகாத்து. இன்றைக்கு நியாயன்மார்கள் இருந்தால் இந்த ஹைரைஸ் பில்டிங்கையும் பாடுவார். அந்த நாளையில 7 மாடம் 7 நிலை கொண்ட கட்டிடம் தான் ஆக கூடுதலா இருந்திருக்கு. 7 மாடங்கள் அதான் ஆக கூடுதலா இருந்திருக்கு. அதை பற்றி எல்லாம் குறிப்புகள் இருக்கு, பாடல்கள். இதன் பாடல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்கள்லயும் இருக்கு. பட்டினப்பாலை என்ற பகுதியில இருக்கும். இதெல்லாம் கற்பனை, இதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை என்றுதான் சொல்லி கொண்டு வந்தவை. இப்பதான் முதல் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸுக்குள்ளதான் எங்களுக்கு கீழடி முதலான இடங்கள்ல இருந்த அகழாய்வுகள்ல இருந்து இப்படிப்பட்ட கட்டிட அமைப்பு, நகர அமைப்பு தமிழர்களுக்கு இருந்தது முதல் புதைபொருள் மூலமாக ஆராயப்படுது. ஆர்கியோலஜி என்று சொல்லுவார்கள் சமூகவியல்ல. இதெல்லாம் இலக்கியத்தை கூடாக வாரது. இலக்கியத்துல இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு, இது கொஞ்சம் மிகப்படுத்தி இருக்கலாம் அல்லது கற்பனை இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். இப்ப ஆர்கியோலஜி என்னது புதைபொருள் ஆய்விலையும் அது வந்துட்டு. அந்த நகர அமைப்பு, வடிகால் அமைப்புகள், கிணறுகள், கட்டிடங்களுக்குரிய அடித்தளங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இப்ப அதுல சொல்லுகிறார்கள் 2 மாடம் வரைக்கும் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 2 மாடம் வரை, அதுக்கு மேலே எல்லாம் அழிந்த நகரங்கள். ஓகே, இது எல்லாம் இருந்து. அப்ப இதெல்லாம் எங்களுடைய ஏன் திருமுறைகள் படிக்க வேண்டும் என்றால் இந்த இவ்வளவு காரணமும் இருக்கு.
கொண்டு 6 லட்ச லட்சணங்களை கொண்ட 6 லட்சணங்களும் திருமுறைப்பாடல்கள்ல இருக்கு, தமிழ்ல இருக்குது. வாழ்க்கை உண்மை என்ற சைவ சித்தாந்த கருத்தோட முரண்படாமல் இருக்குது. மற்றது இந்த தமிழ் மரபாகிய இந்த இயற்கையை போற்றுதலும் மனித எத்தனங்களினால வருகின்ற வாழ்க்கையினுடைய வசதிகளை கொண்டாடுதலும் அங்கே இருக்குது. எஸ்தட்டிக் சென்ஸ் என்று சொல்லுவார்கள், அழகியல். 2 வகையான அழகிய, இயற்கையாகவும் மனிதனுடைய புனைவுகளினால் மனிதனுடைய செயல்களால் வர அழகியலை போற்றுற தன்மை ஒன்றும் அங்கே இருக்குது. இவ்வளவு காரணங்களுக்கு மேலாளி கொண்டிருக்கேன் என்று கேட்டால் திருமுறைகளை பாடியவர்கள் அனுபவித்து பாடியிருக்கிறார்கள். என்னத்தை அனுபவித்தார்கள் அவர்கள்? இறைவனை அனுபவித்தார். They experienced the God. They envisioned the God. இறைவனை கண்ணால கண்டிருக்கிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, நிலந்தன் மேல் வந்தர்லி நீள்கள் காட்டி என்று சொல்லுவார். கண்ணால கண்டவர்கள், அனுபவித்தவர்கள். என்னுள்ளங்கவர்கள் வர்ணிப்பார். தோருடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் அவர்கள் கண்டதை சொல்லுகிறார்கள், அனுபவித்ததை சொல்லுகிறார். எங்களுக்கு ரெண்டும் இல்லை, நாங்க கண்டதும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை. கண்டதையும் அனுபவித்ததையும் சொல்லுவார்கள் ஞானிகள் என்று சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் அதை கண்டால் அல்ல அனுபவிச்சால் எப்படி இருக்கும் என்று பார்க்கணும் என்றால் இறைவன் இறைவன் என்று எல்லாரும் சொல்லினோம். கடவுள் கடவுள் என்று சொல்லினோம். இருக்கிறாரோ ஒன்றும் தெரியாது, இல்லை என்றும் தெரியாது, என்ன கதைக்கிறாரோ முன்னால வாராரோ ஒன்றுமே தெரியாது. அப்ப அவர் எப்படி இருப்பார், அவரை அனுபவிக்கிறது எப்படி இருக்கும் என்று பார்க்கணும் என்றால் இந்த திருமுறைகள் படிக்குவார். இந்த திருமுறைகள் படித்தால் நாங்கள் அவர்கள் கண்டதை, அவர்கள் அனுபவித்ததை அவர்கள் வார்த்தையில போட்டிருக்கிறார்கள். அவற்றை நாமும் பார்க்கக்கூடியதா இருக்கு. பார்க்கக்கூடியதற்கு அதை படித்து கொண்டு வர எங்களுக்கு வந்த காட்சியும் அனுபவமும் ஒரு சின்ன கீட்டு மாதிரி போகும். நான் சொல்லுவது திரைப்படம் வர்றதுக்கு முதல் ட்ரெய்லர் போற மாதிரி. ஒரு திரைப்படம் வருகிறது, ஒரு படம் வருகிறது என்று சொன்னால், புதுப்படம் ஏதாவது வருகிறது என்று சொன்னால் அதனுடைய சில காட்சிகளை போடுவிடவில்லோ தொலைக்காட்சியில. அப்ப அதை பார்த்த உடனே படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஊகிக்கக்கூடிய இருக்குமல்லோ சில காட்சிகள். அது மாதிரி இந்த பாடல்களை பொருள் உணர்ந்து, அதான் அடுத்தது, பொருள் உணர்ந்து பாடி கொண்டு வர எங்களுக்கும் அந்த காட்சிகளும் அந்த அனுபவமும் போகும். சேர் பொன் ராமநாதன் ப்ரீ டேஸ்ட் ஆஃப் த ஹெவன் என்று சொல்லுவார். ஹெவன் என்பது இங்க வீடு பேட்டை குறிக்கிறது. ப்ரீ டேஸ்ட் என்றால் அவருக்கு ஒரு முன் அனுபவம், முன் ரசனை அல்லது முன் அனுபவிப்பு, ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு ட்ரீட் ஆற மாதிரி தான். முழு விருந்தும் இல்லை, இப்பதான் அபிடைசர்ஸ் என்ற மாதிரி என்று வையுங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை அந்த திருமுறைகளின் படிப்பு கூடாக நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. இப்ப திருமுறை படிக்கிறதுனால ஏன் திருமுறை படிக்கணும்னா இவ்வளவும் இருக்கு. இப்ப நாங்கள் ஏதோ திருமுறைகள் ஒரு தரம் படிக்கிறேன், திருமுறைகள் அழிஞ்சு போகுது, திருமுறைகளிட மரபு அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு என்ன பிரயோசனம் என்று பார்த்தால் எங்களுக்கு இந்த அனுபவமும் காட்சியும் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அதை விட இன்னொரு பயன் இருக்கு. அது எல்லா தோத்திரங்கள் படித்தாலும் உண்டு. இதை படிக்க எங்களுடைய கர்ம வினைகள் போகும். எங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், என்டேங்கிள்மெண்ட் என்று சொன்னேன், என்டேங்கிள்மெண்ட் வந்ததுன்னு எங்களுடைய கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்களும் இருக்க அதை கடந்து போறனா என்டேங்கிள்மெண்ட் இல்லை, அதுல சிக்கப்பட்டாதான் என்டேங்கிள்மெண்ட். இப்ப வாழ்க்கையின் துன்பங்கள்ல அகப்பட்டு ததையுறும் மத்தில் சுழலும் என்னாவி என்று சொல்லுவார். தளர்விலதோர் கதியுரு வண்ணங்கருது கண்டாய், மத்தில் அகப்பட்ட தயிர் போல என்னுடைய வாழ்க்கை அலைஞ்சு கொண்டிருக்கு. இது ஒரு கதியுற வேண்டும். அவ்வளவு துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கர்ம வினைகள் தான் எங்களுடைய துன்பத்துக்கு காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அங்க கொண்டு வந்ததை அனுபவிக்கத்தான் போக வேணும் என்றால் எப்படி இவ்வளவத்தையும் அனுபவிக்கிறது, இது கடினமாயிருக்கிறது என்றது அங்கதான் அவரிடம் போய் முறையிடுவது. முறையிட்டால் எங்களுடைய கர்ம வினைகள் போகும். கர்ம வினைகள் போகும்.
முந்தை சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முட்டா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. பாவம் பலன்கள் உண்டு, எங்களை பற்றாது. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினின்று அறுப்பது நமச்சிவாயவே. தேவாரம் படிக்கவும் போகும், நமச்சிவாய 5 எழுத்து சொல்லவும் கர்மவினைகள் போகும். எவ்வளவு பயன்கள் இந்த திருமுறைகள் ஏன் படிக்க வேண்டும் என்றதுக்கு அதுதான் நாங்கள் இன்றைக்கு பல இதை சொல்லி இருக்கிறோம். அதுல மற்ற தோத்திரங்கள் படிச்சாலும் கர்மவினைகள் போகும். மற்ற தோத்திரங்கள் படித்தாலும் கர்மவினைகள் போகும். மற்ற தோத்திரங்கள் படித்தாலும் எங்களுக்கு இறைவனுடைய துதி வரும். ஆனா 6 லட்சணங்களும் ஒன்றாக பார்க்கறது கஷ்டமா இருக்கும் ஒரு பாட்டுல. ஆனா பார்க்கலாம். ஆனா இந்த வாழ்க்கை உண்மை என்பதும் இந்த இயற்கை அழகோட கூடிய இயற்கை அழகோட கூடியவர்களை வெளியில பார்க்கவே வேலை கஷ்டம். அது கொஞ்சம் வேலை அருமையாகத்தான் இருக்கும். இயற்கை அழகோடு கூடிய துதிப்பாடல்கள் மற்ற மொழிகள்ல இல்லை. ஏன் பின்னாட்கள்ல வந்த திருமறைகளுக்கு பிறகு வந்த பாடல்களையே நீங்க பார்க்க இயலாது. தாய்மானவர் சுவாமிகளுடைய பாடல்ல இயற்கை அழகு பெரிதா இல்லை. திருப்புகள்லயே இயற்கை அழகு பெருசா இல்லை. பார்த்திருக்கிறீங்க தானே? அப்ப இயற்கை அழகை சொல்றது அதுகெல்லாம் வராது. இயற்கை அழகு மற்றதுகளை சொல்றது வராது. சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வரும், ஆனா பெரிதாக வராது. திருமுறைகள்ல பார்த்தா சில வேளை அந்த பாடல்கள்ல 8 வரியில 7 வரி 6 வரி முழுக்க அழகையும் இயற்கையையும் சூழலையும் படிக்கிறதாக இருக்கும். அப்ப வாழ்க்கையை கொண்டாடுகின்ற மரபு, இயற்கையை கொண்டாடுகின்ற மரபு, வாழ்க்கையை உண்மை என்கின்ற மரபு, சைவ சித்தாந்த மரபு, எங்களோட தாய்மொழி தமிழ் மொழியில இருக்கிற மரபு, சங்க தமிழர் மரபனுடைய தொடர்ச்சியாக வாழ்க்கையையும் இயற்கையையும் கொண்டாடுகின்ற, அனுபவிக்கின்ற, ரசிக்கின்ற மரபு. இந்த தொடர்ச்சியாக எங்களுக்கு திருமுறை பாடல்கள் இருக்குது. அப்படினாலதான் திருமுறைகள் எங்களுடைய இது. அதை விட இது ஞானியர்களுடைய வாக்கண்டபடினால அதனூடாக நாங்கள் அந்த அவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் ஒரு கொஞ்சமேனும் பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்குது. மற்றது இது எங்களுக்கு இவ்வளவும் இருக்கு. இதை விட இன்னும் ஒன்று இருக்குது. சொல்லுவார்கள், வேட்டவி உண்ணும் விரிசலவை நண்டிக்கு காட்டவன் ஜாமிலம் என்று சொல்லி அந்த பாட்டில் சொல்லுவார்கள். பாட்டவியாவும் பாலவியாவும். இந்த திருமுறைகளை படிக்கிறது மிக எளிமையான பூசை, மிக எளிமையான பூசை. அப்ப நாங்கள் சுவாமிக்கு நாங்கள் முன்னாலே சுவாமி படம் கூடி தேவையில்லை. வீட்டு சுவாமி படத்தை வச்சு ஒரு விளக்கீட்டி படிக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த திருமுறைகளை படித்தாலே அது பெரிய பூசையாக இருக்கும். பாட்டவி, அவி என்றால் படையல். இது பாட்டால படைக்கிற படையல், சுவாமிக்கு நிவேதிக்கிறது. ஆகவே சுவாமிக்கு இது ஒரு நிவேதனம், ஒரு பூசை. சில பேர் அந்த எளிமையான பூசை, உங்களுக்கு அந்த பூசை செய்யலாம், இந்த பூசை செய்யலாது, அப்படி எல்லாம் இருக்கிற ஆட்களுக்கு இது மிக எளிமையான. அப்ப ஆரம்ப நிலையில இருக்கிற எங்களுக்கு பூசை எல்லாம் பல கஷ்டம், இது இல்லை என்ற ஆட்களுக்கு திருமுறைகள் படிக்கிறது ஒரு பூசை. அதே நேரம் வயது போய் உடம்பு இல்லாம சமணம் கட்டி இருக்க இயலாது, மறந்து போகுது, அது போகுது என்றாலும் கூட இந்த திருமுறைகள் படிக்கிறது ஒரு பூசை. அப்ப ஆரம்ப நிலை பூசையும் அதுதான், இறுதிநிலை பூசைக்கும் அதுதான் உதவும். இவ்வளவும் இதுல இருக்கு. இதுல உங்களுடைய கேள்விகள் கருத்தை பார்த்தா, அது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. கிளாஸ் நடக்குது அம்மா, வா இருங்க இருங்க இருங்க. சொல்லுங்க.
நாங்க திருமுறையில சந்தியாவந்தனம் செய்ய முன்னும் சொல்லலாமோ பூச மாதிரி அல்ல சந்தியாவந்தனம் நாங்க பூசைகளை சந்தியாவந்தனத்துக்கு முன்னமும் திருமுறை சொல்லலாமோ பூச மாதிரி சில நேரம் கிடைக்காட்டா சொல்லுங்க என்னண்டு சந்தியாவந்தனம் எல்லாம் செய்து சிவபூசை நேரம் கிடைக்காட்டா ஒரு முழு பதியத்தொண்ட பாடிட்டு போடலாமோ அது அல்லது சந்தியாவந்தனம் செய்த பிறகுதான் பூசைக்கு ஈக்குவலாண்டு இருக்கிறேன். பொதுவாக சொல்றது விதி என்று இருக்குது, விதி விலக்கு என்று இருக்குது. இப்ப நீங்க கேட்கறது விதி விலக்கு. அதாவது இப்ப நாங்க தீட்சை எடுத்திருக்கிறோம், நித்திய சந்தியாவந்தனம் பூசை செய்கிறதாக இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில சில சிச்சுவேஷன்ல எங்களுக்கு பூசை அன்றைக்கு செய்ய இயலாம இருக்குது, அதானே? அல்லது சந்தியாவந்தனம் செய்ய இயலாம இருக்கு. இயன்ற வரைக்கும் சந்தியாவந்தனத்தை முடிக்க பார்க்க வேண்டும் விடாம. பஞ்சாட்சரதவன் சந்தியாவந்தனம் அதுல இயன்ற வரைக்கும் ஒரு பஞ்சபுராணம் இல்லாட்டி ஒரு தோத்திரம் சொல்லவன், ஒரு தோத்திரம் சொல்லவன், அது உண்டு. மற்றது அதுக்கு மேல அதை இயன்ற வரைக்கும் செய்து கொண்டு வர வேண்டும், அது உண்டு. அதிகம் இயலாத மேல வந்தால் அதுக்கு விதி விலக்கு இருக்குங்க. ஆனா விதி விலக்குகளையே பிற விதிகளாக கொண்டு போக கூடாது, டெய்லி தான் அங்க இருக்கிறது, அது உண்டு. இரண்டாவது சொல்லுவார்கள், அது உண்டு, சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். மற்றது அடுத்தது சந்தியாவந்தனம் எங்களுக்கு கர நேரம் எடுக்காது, ஆனால் சில நேரங்கள்ல செய்ய இயலாது, அது இருக்குது, அதுக்குரிய விதி விலக்குகள் இருக்குது, அது வேறு. சந்தியாவந்தனம் செய்ய இயலாது மனசுல பஞ்சாட்சரத்தை நெச்சு கொண்டு இருக்கணும் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் சென்று பஞ்சாவந்தனம் செய்ய இயலாத நாள்ல துடக்குகள் அதில் இருக்கிற காலத்துல எல்லாம் அதைத்தான் சொல்லுவேன். மனசுல பஞ்சாட்சரம் செய்து கொண்டிருக்கவன். சிவபூஜை செய்கிறவர்களும் குழைச்சி சிவபூசை செய்ய இயலாதுக்கு நேரம் இல்லாட்டிக்கு அந்தர்யாகம் அகப்பூசை செய்யணும் என்று சொல்லுவேன். அகப்பூசை கொஞ்சம் பழகினாக்கள் செய்வினம், அதை சுருக்கமா அதை செய்ய வேணும்னு சொல்லுவார். இப்ப விதி விலக்காக இதைத்தான் சொல்லி இருக்கு. அப்ப என்னென்று கேட்டால் அந்த பூசை சுமையா இருக்கப்படாது. அது நேரம் பூசையை ஆக லேசாகி எடுத்து இது இல்லாட்டி பரவாயில்லை என்று கொண்டு போகக்கூடாது. இப்ப தினசரி சந்தியாவந்தனம், அகப்பூசை, புறப்பூசை 3 பூசைகள் இது கேட்கல. அதுல புறப்பூசை செய்ய இயலாத காலத்துல புறப்பூசையை சுருக்கி பஞ்ச உபசார பூசையாயும் செய்யலாம், உண்டு. இல்ல அதுக்கு மேலாட்டிக்கு அகப்பூசை மட்டும் செய்யலாம், சந்தியாவந்தனம் செய்து. அதுக்கு மேலாட்டிக்கு நீங்கள் மனசுல பஞ்சாட்சரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு போகலாம். அது கொண்டு ஒவ்வொரு விதிவிலக்காக இருக்குது. தோத்திரங்கள் பாடலாம், இதெல்லாம் விதிவிலக்காக இருக்கு. இதுல என்னன்னா நாங்க சின்க்ரோனைஸ் பண்றோம். சின்க்ரோனைசேஷன் அதாவது நாங்கள் எங்களோட உள்ளத்துல இருக்கிற ஆத்மலிங்கத்தையும் எங்களோட வெளியில நாங்கள் பூசிக்கிற சிவலிங்கமும் கோயில இருக்கிற லிங்கம் எல்லாமே ஒன்றுதானே. அந்த உணர்வு வந்துட்டு இருந்தா சரி. ஜீவன் முக்தர்களுக்கு எல்லாமே சிவபூசையாத்தான் தெரியும். இந்த அண்டம் முழுக்கவே நான் சொல்லியிருக்கிறேன் லிங்கம். இந்த உலகமே ஒரு லிங்கம் தான், அண்டலிங்கம் என்று சொல்லுவார். அப்ப நயகரா ஃபோர்ஸ் விழுந்தான்னா மகாவலி அங்க ஓடினான்னு அவருக்கு அபிஷேகம் தான். பூக்கிற பூக்கள் எல்லாம் அவருக்கு அலங்காரம் தான் இருக்குதா. இருக்கின்ற அழகுகள் எல்லாம் அவருக்கு அணிகள் தான். குயில் பாடுது, பறவைகள் கீதம் இசைக்குது, எல்லாம் அவருக்கு தோத்திரம் தான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி எல்லாம் அவருக்கு தீபங்கள் தான், பஞ்சாராத்தி. மற்றது மயில் ஆடுதல், அந்த மிருகங்கள் அதுகள் எல்லாம் அவருக்கு நடனம், எல்லாம் அவருடைய பூஜையில தான் இருக்கு. உலகத்துல இருக்கிறது எல்லாமே அந்த காட்சி எப்பவும் கண்டு அதிலேயே கரைஞ்சு போனவைக்கு பிறகு இன்னொரு பூஜை செய்ய தோன்றாது. மகாபாரதத்துல கதை இருக்கு. அர்ஜுனன் 4 சிவபூஜை செய்வான், பீமன் சிவபூஜை செய்கிறத காண்றதே இல்லை. கைலைக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனன் போகிறார்கள். அங்க பார்த்தா சிவகணங்கள் கூட கூடையா பூக்களை வெளியில கொண்டே கொட்டுறார்கள். என்று கேட்டா பீமன் பூசித்த பூக்கள் என்று சொல்றார்கள். அர்ஜுனன் பீமன் எப்ப பூசித்தான்?
கதை இருக்குல்ல. அப்ப இந்த காட்சியை இப்படியே கண்டு உலகம் முழுக்க சிவபூசையா கண்டு கொண்டிருந்தால் அதுவே சிவபூசை. ஆனா அதுக்கு அதெல்லாம் பூசை செய்துதான் வர வேணும். இது எப்படி என்று சொன்ன நாங்கள் மெடிக்கல் டாக்டர்ஸா இருக்கிறத சொல்றேன். மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கக்குள்ள ஒரு சிஸ்டம் எக்ஸாமினேஷன் பழகி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது. ஒரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா முதல் பழகி செய்யறதுக்கு முதல் 1 மணித்தியாலம் எடுக்கும், பிறகு 1/2 மணித்தியாலம் எடுக்கும். எங்களுக்கு அந்த ஷார்ட் கேஸ், லாங் கேஸ் அதுகள்லாம் தந்தா அதுக்கேற்ற மாதிரி போகும் அந்த எக்ஸாமினேஷன். 15 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷன்களே போகும் அதுக்கு. ஆனா நாங்கள் பிராக்டிஸ்ல வரைக்குள்ள அவ்வளவு நேரம் செக் பண்றோமா? இல்ல. அந்த பயிற்சியின் காரணமாக அது டக்கண்டு வருது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல இல்லையா? ஆனா நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் அப்படி சொல்லணுமா? வா இதுல டக்கண்டு பார்த்துட்டு போன்னு சொல்லலுமா? இல்ல. அப்ப அந்த படிமுறையினூடாக வர வேணும். தீட்சை, அகப்பூசை, புறப்பூசை எல்லாம் செய்து அதுல வரத்தான் அது நல்ல என்ன சொல்றது? நல்ல மனசுலையும் அந்த இதுலையும் நல்லா படிஞ்சு ஊர்ன பிறகு வெளியில அது சுலபமா வந்துடும். சுலபா வரைக்கும் உங்களுக்கு பூசை அதெல்லாம் ஈஸியா வரும். இதே மாதிரி இலகுவா வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே இதை மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிக்கிறீங்க. பேஷண்ட் பார்த்தா கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் செஸ்ட் பெயின் வந்தா நாங்கள் கீழே தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் பார்த்து 15 நிமிஷம் எக்ஸாமின் பண்ணி முடிக்கிறோம் இல்லையே. ஆனா 15 நிமிஷம் வழியை பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துல முடிஞ்சிருது இல்லையா. அது எங்களுடைய அனுபவத்தினால வர்றது. அதே மாதிரி தான் இந்த பூசையிலும் அந்த அனுபவத்துக்கூடாக போய் அந்த நிலைக்கு வந்துட்டால் அங்காலது லேசுவா இருக்கு. அதான் சின்ன வயசுலயே தொடங்கிட்டா உடம்புல பிறகு கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது மூளை மறக்க தொடங்கி உடம்பு கொஞ்சம் அங்க இங்க நோவுது, முழங்கால் மடிக்கல இது எல்லாம் வரைக்குள்ள எங்களுக்கு பூசைகள் இன்னும் இலகுவாக வந்துடும். சரியா? அதுவரையில நித்திய இதுகள்ல இயன்ற வரைக்கும் நித்திய என்றதை பாவிச்சு கொண்டு வரணும். நாள் தவறாம செய்யற அந்த ரூட்டினை காவிச்சு கொண்டு வர வேணும் என்ற சித்தி என்று ஒன்று இருக்குது. சித்தி என்றது என்று கேட்டா நித்தியம் செய்து கொண்டு வரைக்குதான் சித்தி வரும். சித்தி என்பது ரியலைசேஷன். அந்த சித்தி மந்திரத்தினுடைய சித்தி என்று சொல்லுவார்கள். ஒரு யோக சாதனை அது இந்த சித்தி என்று சொல்லுவார்கள். பிராணாயாமம் அதெல்லாம் இப்படி செய்யறது இருக்குல்ல, பூசையில நாங்க செய்யறது அதுகள் எல்லாம் சித்தி என்று சொல்லுது. பிராணாயாமத்துல ஒரு முக்கால் எடுத்து இன்னொரு முக்கால விடுறது எல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் பிடிச்சுத்தான் செய்யறது. எனக்கு எத்தனையோ வருஷ பயிற்சிக்கு பிறகு ஒரு 8-10 வருஷத்துக்குமே அது தானா வந்துட்டுது. ஒரு தரம் பயிற்சிக்கவும் இல்லை எதுவும் இல்லை. நடுக இத்தனை வருஷமா செய்து கொண்டு வர டக்கண்டு இருனா பாத இப்படி செய்யுது. அது இது ஆளுகளுக்கு இதால போகுது, இதால விட இதால வருது, இதால எடுத்து இதால விடலாம். இப்ப இன்றைக்கும் காலையில செய்யுது. இப்ப அது நாங்க நெச்சு ஒண்ண மாத்தக்கூடியது வருது. இது சித்தி. இது நீண்ட கால பயிற்சியால வருது. இப்ப திருமுறைகள் எங்களுக்கு என்ன சொல்றது அத பொருணர்ந்து படிக்கக்குள்ள அதே ஒரு பூசையா வருது. பூசை செய்யாத ஆக்கள், தீட்சி எடுக்காத ஆக்கள், மற்ற பூசை செய்ய முடியாத ஆக்கள், பூசை செய்யற ஆக்களுக்கும் கூட இது ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கு. இந்த பூசையெல்லாம் நாங்க இருந்துதான் செய்யணும். என்ன இடம் எடுத்து இருந்து அப்படித்தான் செய்யணும். ஆனால் திருமுறை ஓதல் எங்களுக்கு மனசுல இருந்து சென்றா எப்பவும் செய்யலாம் இல்லையா. நான் சொல்லி இருக்கிறேன், நான் யாரையாவது ஃபீனலுக்கு போக வேண்டி வந்தால் நான் ஃபீனலுக்கு போகக்குள்ள கார்லயே சிவபுராணம் சொல்லத்து வேண்டிடுவேன். 2-3 தரமும் சொல்லுறது. அந்த பிரார்த்தனை அது எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்குது. என்ன பாடமாக வந்ததால இப்ப திருமுறைகள் படிக்கிறதுக்கு இடம் வேணும், தண்ணி வேணும், பூ வேணும் அப்படி ஒன்றுமே இல்லை. எப்பவும் எங்கேயும் படிக்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரிதான் பஞ்சாட்சர ஜபம் அதுக்கு இது இருக்குது. ஆனா ஜபத்துக்கு ஒரு நியதி சொல்லுவார். ஜபம் எங்கேயும் எப்பவும் சொல்லலாம். ஆனால் அந்த ஜபத்துக்கு சொல்லுவார்கள் பீஜம், மந்திரம், அதுல சொல்லுவார்கள் மந்திரம் உண்டு, மற்றது கீழகம் என்று சொல்லுவார். கீழகம் வேண்டா கீ மாதிரி ஒரு மந்திரம் சொல்லிக்க பீஜத்தோட சொல்ல வேணும். பீஜம் வேண்டா ஓம்ன்றது எங்களுக்கு ஒரு பீஜம். அதை விட ஹாம், ஹைம், ஸ்ரீம், கிளீம் என்ற பீஜங்கள் எல்லாம் இருக்கு. அது குருமுகமா வரும். அது பீஜம்.
மற்றது மந்திரத்தை சொல்லிக்குள்ள கீலகம் என்றது இந்த மந்திரத்தை சித்தி அடைய செய்கிற திறப்பு கீலகம். கீலகம்னா அந்த மந்திரத்தை ஒரு இடத்துல இருந்து சுத்தமா இருந்து பொதுவா அனுஷ்டானம் பண்ணி குட்டி கும்பிட்டு நியாசம் இப்படி எல்லாம் தொட்டெல்லாம் நியாசம் செய்கிறவல்ல, அதெல்லாம் செய்து குரு வணக்கம் செய்து குருவில்லா வித்தபால் பிராணாயாமம் செய்து நாடி சுத்தி செய்து ஒரு இடத்தை இருந்து சொல்றதுதான் கீலகம். இப்ப மந்திரம் சித்தி அடைகிறா பீஜம் வேணும், மந்திரம் வேணும், கீலகம் வேணும். இப்ப நாங்கள் அது இல்லாமல் சொல்றதுண்டா அது ஒரு நாம ஜபம். மற்றது அதை ஒரு நாள் காலையில அதை செய்து போட்டு பிறகு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கல அது கீழகம் எங்களோட தொடர்ந்தது என்ற தன்மை இருக்கு. ஆனா திருமுறைகளுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்க இருந்தாலும் உடனே மனசுல இருக்க உடனே தொடங்கலாம். இந்த மற்ற ஊர்ல எல்லா ஆக்கள் எல்லா இடம் போனாலும் திருமுறையை ஹம் பண்ணி கொண்டு போறாக்கள் படிக்கிறாக்கள் எல்லாரும் இருக்கிறவன். திருமுறைக்குள்ளேயே வாழ்ந்தவர்கள், திருமுறையோடையே வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். விடை சரியா இருக்குதா சாந்தி? ஓம் 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 டாக்டர். அப்ப அதுல அதான் எங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேணும். இதை விட கூட செய்ய முடியவில்லை என்ற குறை எங்களுக்கு எப்பவும் இருக்கும். அப்ப இவ்வளவு காணும் என்று யோசிக்கப்படாது, இதை விட இன்னும் செய்ய முடியவில்லை என்று இருக்கணும். அப்ப என்னுடைய இதுலயும் பெரும் பூஜை செய்யும் பொழுது எங்களுக்கு புறப்பூசை செய்ய இல்லாட்டிக்கு அகப்பூசை என்றாலும் செய்து போகிறது. அகப்பூசை செய்துட்டு பஞ்ச உபசார பூசையை செய்கிறது. இந்த ருத்ராட்சத்தை நாங்க பூசை இந்த மந்திரம் சொல்லிக்கல கீழ் நோக்கித்தான் தள்ளணும். என்ன நாங்க உலக வாழ்க்கையில இருக்கிறார்கள் எங்களுக்கு கீழ் நோக்கி தள்ள வேண்டும். அதனால மேல் நோக்கி செய்யலாம் சொன்னவாமா. அத மேல் நோக்கி செய்த பிழையண்டி இல்லத்தானே இவ்வளவு நாளும் செய்துட்டு மேல் நோக்கி செய்யறது முத்தி பெற வேண்டி செய்கிறது. எங்களை வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சது, உலக வாழ்க்கை முடிஞ்சது, அப்பனே இனி ஆணுமண்டா முத்தி மேல் நோக்கி செய்யலாம், துறவிகள் மேல் நோக்கி செய்யலாம், மற்ற நாங்கள் கீழ் நோக்கி செய்கிறது. அதுல இன்னொன்றும் இருக்கு. ருத்ராட்ச ஒவ்வொன்றும் சிவலிங்கம் தெரியுமோ? இந்த சிவலிங்கம் எல்லாரும் யோசிக்கிறது அந்த பூசிக்கிற லிங்கம் கனவித கணிக லிங்கம் இருக்கு. கணிகளை மண்டம் கண்டா அந்தந்த நேரம் பூசிச்சு வருது. இப்ப மஞ்சள் மாவுல லிங்கம் செய்து பூசிக்கலாம், அரிசி மாவுல லிங்கம் செய்து பூஜிக்கலாம், சோத்துல லிங்கம் செய்து பூஜிக்கலாம், மண்ணுல சண்டேஸ்வரநாயனர் மண்ணுல செய்து பூசிக்கலாம், முத்து நவரத்தினம் அதுகளையும் பூசிக்கலாம். அந்த நேரத்துல ருத்ராட்சமும் அப்படித்தான். ருத்ராட்சத்தை சிவபூசை சில பேர் ருத்ராட்சத்தான் பூசிக்கிறது. ருத்ராட்சத்தை வச்சு அதுக்கு பூ வச்சு அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு அபிஷேகம் வச்சு செய்கிறது சிவலிங்கத்தை பூஜை. கணிகலிங்கம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக கணிகலிங்கம் மண்ணால, மற்றது சோத்தால, மற்றது அரிசியால, மற்றது பூவால எல்லாம் செய்கிற லிங்கம் இது முடிஞ்ச பிறகு விட்டுடுவிடும் தண்ணியில. ஆனால் இந்த ரத்தினம், மற்றது இந்த முத்து, மற்றது இந்த ருத்ராட்ச வதைகள் அப்படி இல்லை. எடுத்து கழுவி வச்சுட்டு அடுத்த நாளும் பாவிக்கலாம். ருத்ராட்சம் ஒவ்வொன்றும் சிவபூஷை. அப்ப ருத்ராட்சத்தை நீங்கள் 108 ஜபம் இப்படி சொல்றீங்கன்னா கருத்து நீங்க 108 லிங்கத்தை தொட்டு பூசிக்கிறதுக்கு சரியது. 108 லிங்கத்தை தொட்டு பூசிப்பதற்கு சரி. அடுத்தது எங்களுக்கு இன்னொன்று தெரியும், நம சிவாய சிவாய நம ரெண்டும் அப்படியே பஞ்சாட்சர வடிவம் முந்தி சொல்லி தந்திருக்கிறவங்களுக்கு நடராஜ திருவுருவம் என்ன நம சிவாய என்றதுல ஒவ்வொரு எழுத்து நடராஜ திருவுருவம் வரும். சிவாய நமன்றது இன்னொரு ஓடர்ல வரும். அப்ப நீங்க நம சிவாய இல்ல சிவாய நம சொல்லிக்குள்ள இந்த சிவலிங்க திருமேனி உச்சியில நடனமாடுகிற சிவலிங்க பெருமான நடராஜ பெருமான மனசால நிற்கலாம். இது மகுட ஆகமத்து முறை. சிவலிங்க பெருமான் சிவலிங்கத்துக்கு உச்சியில நடராஜர் நத்தனம் ஆடிக்கொண்டிருப்பதாக காண்கின்ற முறை ஞானமான நடராஜ பெருமான் என்று சொல்றோம். அவை அந்த ஜபமே உங்களுக்கு ஒரு தனி பூசை. ஒரு ஜபத்துல இப்படி உருட்ட ஒவ்வொரு சிவலிங்கத்தின் மேல நம சிவாய சொல்ல அதுல இருக்கிற நடராஜ பெருமான் அதை மனசார நினைச்சு கொண்டு சொல்லிக் கொண்டு போகலாம். எத்தனையோ 108 சிவலிங்கங்களை தொட்டு பூசை செய்த பலன் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டா வரும். ஐயா வணக்கம். நான் சின்னன்ல தீட்சை கேட்டது, பிறகு அதை நான் பிராக்டிஸ் பண்ணல.
அதை திருப்பி அதை தீட்ச கேட்டு திருப்பி தொடங்க வேணுமா என்ன மாதிரி என்று இல்ல உங்களுக்கு சின்ன சொல்லி தந்தவையா என்னென்ன செய்யணும்ண்டு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்புறம் செய்யல தானே. நீங்க தொடங்கலாம், நீங்கள் இதை தொடங்கலாம். அல்லது புதுசா திருப்பி தீட்சை கேட்கலாமா? புதுசா கேட்க வேணும்னு இல்லை, ஏற்கனவே கேட்டதென்றால் சரி. ஆனா நீங்கள் திருப்பி புதுப்பிக்கலாம், அதை கேட்டது சொல்லி தரலாம். நீங்கள் எங்களோட கழிச்சிட்டு ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சொல்லி தரலாம். அது பெரிய சிக்கலான விஷயம் வந்து இல்லை. நான் சரியான சின்னல்ல எடுத்துறேன் தீட்சை. அப்படித்தான் அங்க எடுக்கிறது. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டா 7 வயசுல எடுக்கிறேன்னு சொல்லுவினா அது நல்லா படிஞ்சிடும். அவர் ஓம் நம சிவாய எனது காதுக்குள்ள சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு குருக்கள். ஆனால் பிறகு அது ஆனால் நான் நெடுக ஓம் நம சிவாய நெடுக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி சந்தியா வந்தனம் அப்படி எல்லாம் எங்கட அப்பா 2ஆம் தீட்சை எடுத்து எல்லாம் ஓடரா செய்யற ஒரு ஆள். நாங்கள் அப்படி செய்யாம விட்டுட்டோம். நீங்கள் தீட்சை எடுத்திருக்கிறீர்கள், மந்திரம் இன்னும் காதுக்குள்ள இருக்குது, தொடர்ந்து சொல்லி கொண்டு வாரீர்கள். அது ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் அதை எங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி விட்டா சரி, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அப்ப வந்தா சொல்லி தருவீங்களா? நிச்சயமா நிச்சயமா. ஓகே, அதுக்கு திருவருள் பார்க்க வேணும். பார்த்துட்டு நாளை சந்திச்சு செய்வோம். நன்றி ஐயா. பர்சனலைஸ்ட் ஒன்று என்னென்னு கேட்டா புஸ்தகத்தில் ஒன்று இருந்தாலும் இந்த தீட்சையும் அந்த அனுஷ்டானமும் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல். எல்லாம் சாந்தி கேட்க சொன்னா இது வேறு விதிகள் இருக்குது, ரொம்ப விதி விலக்குகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அதை பர்சனலைஸ் பண்ணி கொடுக்குறது. இப்ப இப்ப நாங்கள் இதுல கடைபிடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்குது. அத நாங்கள் இன்னும் தள்ளி போடக்கூடாதுன்றதுதான் பெரிய விஷயம். நன்றி. தமிழ் அழகும் இதுல இருக்குதானே தோத்திரங்கள்ல? தமிழ் அழகு இருக்குது. இலக்கிய சுவை உள்ள ஆக்களுக்கு நல்லா இருக்கும். இயற்கை அழகு சொல்லக்க தமிழ் அழகு கூட தமிழ் அழகு தமிழ் அழகு அதாவது தமிழ் மொழிக்குரிய இலக்கண அழகுகள் எல்லாம் நிறைய இருக்கு. நல்ல சொல்லுவார்கள், முதலாவது பாடல் வந்து திருவுரையில தோடுடைய என்று சொல்றாங்க. தோ என்ற தோவில வந்து 2 விஷயம் இருக்கு. ஓ என்று இருக்குது, அது ஓம்காரம். ஓம். தா என்பது தமிழுடைய முதல் எழுத்து. தோடு என்று தொடங்குது. மற்றது கடைசி வந்து உலகெல்லாம் என்று முடியுதல்லோ, ஊ என்பது அடுத்தது. ஊ என்பது இங்க வந்து சிவசக்தியை குறிப்பதாகவும் சொல்லுவார்கள். உலக குறிப்பதில் ஊ என்ற எழுத்து ஆ ஊ என்றதுல அது சிவசக்தியை குறிப்பதாக சொல்லுவார். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த விளக்கங்கள் நிறைய இருக்கு. தமிழ் அழகு நிறைய இருக்கு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உணர்ந்தது பொருள் உணர்ந்து, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். திருவள்ளுவர் பாடும் பொழுது அந்த பொருளை யோசிச்சு செய்து கொண்டு வர இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். ஒரு பொருளுமே முழுமை இல்லை. எல்லாரும் பொருள் சொல்லி எத்தனையோ பேர் பொருளை இருக்கார்கள். வேறு யார் சொல்லி சுவாமிகள் சொல்லிட்டு இருக்கிறார், வேறு யார்கள் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பொருள் வந்து கொண்டுதான் இருக்கு. இதுதான் பொருள் என்றா அப்புறம் அடுத்த பொருள் போகிற தேவையில்லையே. ஏன் அப்படி வருகுதுன்னு சொன்னால் கடைசியாக அதுக்கு பொருள் அவனே, அவரே அதற்கு பொருள். அந்த அவரே அதற்கு பொருள் என்றது எனக்கு தெரிய வரைக்க நான் அவராய் விடுவேன். பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை புறவி சாராமே, அதுதான் இறுதி நிலை. அந்த இறுதி பொருள் அவர்தான். அந்த இறுதி பொருளை அறியும் போது நாங்கள் அவராய் விடுவோம். தத்துவம் அசி. அந்த அவராய் விடும் அந்த இறுதி பொருள் வரும் அளவுக்கும் எங்களுக்கு பொருள் விளக்கம் வந்து கொண்டே இருக்கு. அது முதல்ல புத்தகங்களினூடாக வரும், பிறகு உள்ளிருந்து உணர்த்துவார். புத்தகங்களினூடாகவும் வரும். ஒவ்வொருத்தர் சொல்லி கொண்டு வருவார். அதான் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் அறிந்து என்று சொல்லல, பொருள் உணர்ந்து உள்ளுக்கு இருந்து உணர்ந்து சொல்லுவார். அப்ப ஆரம்ப காலத்துல படிக்கிறாக்களுக்கு மற்றவையின் பொருள் வசனங்கள் பார்த்து தான் போக வேணும். அப்புறம் போக உள்ளிருந்து பொருள் உணர்த்துவார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். இங்க உலக என்பது இந்த ஜடமாகிய இந்த மரம் செடி கொடி பூமியே அல்ல, அங்குள்ள உயிர்களை மனிதர்களை சொன்னது. இப்ப உலகம் பழிக்கும் என்று சொன்னா உலகம் பழிக்கும் என்றது மற்ற மனுஷர் பழிப்பினம் என்றுதான்.
உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவியன், நிலவு வச்சிருக்கிறான். நீர் மலி வேணியன், வேணியன் என்பது அவருடைய சடை, தண்ணி கங்கை இருக்கின்ற சடை. அலகில் சோதியன், அலகில் என்றது ஒப்பற்ற, எல்லையற்ற, ஒப்பற்ற, ஒப்பில்லாத, அன்கம்பேரபிள், எல்லையற்ற, அன்லிமிட்டெட், எஃபல்ஜன்ஸ், சோதியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான். அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஸ்டேஜில், அம்பலம், வெளியிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அம்பலம் என்றா வெளி, வெளியிலே எங்கே அந்த வெளி இருக்குண்டா அதுல 2 வெளி இருக்கு. பரவெளி ஒன்று இருக்குது. பரவெளி என்றா இந்த உலகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தன்னுள் வச்சு கொண்டு, வெளியில தான் எல்லாம் இருக்கும். என்ன, நாங்கள் இருக்கிறதும் ஸ்பேஸ்ல தான், நீங்கள் இருக்கிறதும் ஸ்பேஸ், இல்லாட்டி இடம் இல்லை. அது அந்த ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அது ஜட ஆகாசம். பரவழி என்பது பர ஆகாசம். இந்த உலகம் யாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி அதற்கு அப்பாலா இருக்கிறது பராகாசம். அந்த பராகாசத்திலையும் அவருடைய நடனம் இருக்குது. சிதாகாசம், இந்த ஆன்மாவும் இருக்குது. ஆன்மாவுக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்குது, அதுக்குள்ளேயும் வெளி இருக்குது. சித்தண்டா அறிவு, ஆன்மா. சித்தாகாசத்திலையும் அவருடைய நடனம் இருக்கு. அங்கே ஒரு அம்பலம் இருக்குது. இந்த அண்ட சராசரங்களையும் கடந்திருக்கிற பரவழியிலேயும் நடனம் இருக்குது. அவதான் அம்பலம். அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லிக்கல, மலர் போன்ற பாதங்கள், சிலம்பணிந்த பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அது பொதுவாக பொருள் சொல்லுவார். ஆனால் உண்மையான பொருள் சொன்னா மலர் சிலம்படி என்று வராது. உலகெல்லாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இந்த உலகம் முழுக்க அவற்றை பாதங்கள் இருந்தால் உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன, வருகின்றன, திருப்பி அங்கேதான் போய் ஒடுங்கும். அவர் தான் தோற்றமாய் இருக்கிறார், அவர் தான் எல்லாம் போய் ஒடுங்குறதுக்கும் காரணமாயிருக்கிறார். அப்ப இங்க உலகெல்லாம் என்றதை திருப்பி கொண்டார். உலகெல்லாம் மலர் சிலம்படி, இந்த உலகெல்லாம் அப்படி பூந்து அப்படி வருகின்ற சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இதெல்லாம் பொருள். இதெல்லாம் தமிழ்ல பொருள் சொல்லுகின்ற அழகு. அப்ப இதுகளை சிந்தித்து பார்த்து கொண்டு போய்க்கலாம். இந்த பொருளை பார்த்து கொண்டு போக போக இந்த நாயன்மார்கள் கண்ட காட்சி எங்களுக்கு வரும். இப்ப நாயன்மார்கள் கண்ட காட்சியில பார்த்தால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனுக்கு பிறகு அவற்றை காட்சி வரும். நிலவுலாவியன், ஜடையில நிலவு இருக்கு பாருங்க, பரச்சந்திரன். நீர்மலி வேணியன், இந்த ஜடை இருக்குது, ஜடையில கங்கை இருக்கிறதால நீர் துளிகள் அங்கே அங்கே நினைஞ்சிருக்கு, நீர் துளிகள் சொட்டி கொண்டிருக்கு. நீர் மலி, நிறைந்த, சொட்டுகின்ற, வலிகின்றதான் மலி. வேணியன், அலகில் சோதியன், அவர் சோதி வடிவானவர், ஒளி வடிவானவர். அவருடைய ஒளியை சொல்லுவார்கள் என்று கேட்டா, எத்தனையோ கோடி சூரியர்கள் சேர்ந்த மாதிரி ஒளி, ஆனா குளிர்மையா இருக்கு, குளிர்மையாக இருக்கு. அந்த ஒளியை சொல்லுவார்கள் என்ன, காண்பெரிய பேரொளி, காணுதற்கரிய பேரொளி, பெரிய ஒளி, ஆனா காண்றதுக்கு அரிது. அந்த லிங்காஷ்டகத்துல ஆதிசங்கர் சொல்லுவார், தினகர கோடி பிரபாகர லிங்கம். தினகர கோடி, கோடி சூரியர்களுடைய பிரகாசத்துக்கு ஒப்பான லிங்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப, கணபதிக்கு சொல்ல கோடி சூரியருடைய பிரகாசத்துக்கு சமம். ஆனா அவருடைய கோடி சூரியர்ண்டா வெம்மையா இருக்கு, ஒரு சூரியனே கொளுத்து தாங்கையில. கோடி சூரியர் எப்படி இருக்கும்னா அது சரத்கால சந்திரன். சரத்கால சந்திரன் தான் இப்ப புரட்டாசி மாசம் சரத் ருது என்று சொல்லுவார்கள். ருது என்றா காலம். 2 மாசம் ஒவ்வொரு ருதுவா வரும். புரட்டாசி, ஐப்பசி சரத், சரத் ருது. அப்படி மாதிரி பங்குனி சித்திரையில சித்திர வைகாசி நினைக்கிறேன் வசந்த ருது, ஹேம ருது, இப்படி ஒவ்வொரு 2 காலம் ஒவ்வொரு காலமா சொல்லுவார்கள். இது சரத் காலம் என்றது இது. இப்ப வர நவராத்திரியை சொல்லது சாரதா நவராத்திரி. சரத் காலத்துல வர்ற நவராத்திரி சாரதா நவராத்திரி. அதே மாதிரி வசந்த நவராத்திரி ஒன்று பல பேருக்கு தெரியாது, அவ்வளவு ஃபேமஸ் இல்லை. ஆனா முன்னேஸ்வரத்துல செய்யறவ, சில இடங்கள்ல செய்யறவ வசந்த காலத்துல ஒரு நவராத்திரி இருக்கு. இனி வர போற நவராத்திரி இப்ப அடுத்த வாரம் அந்த மகாலய வருஷம் முடியக்க வருது சரத் காலத்துல வார நவராத்திரி. அப்ப சரத் காலத்துல இருக்கிற சந்திரன் மிக குளிர்மையாக இருப்பார் மற்ற காலத்தை விட. இந்த நேரத்துல கொஞ்சம் மழை கூட. இது எங்களுடைய அந்த தமிழ்நாட்டு, இலங்கை அந்த காலநிலையை பொறுத்து தான் சொல்லுகிறார்கள்.
மழை குளிர்ச்சி எல்லாம் இருக்கக்குள்ள இங்க வந்து இந்த சந்திரன் வந்து வளமையாயே சந்திரன் குளிர்மை இந்த காலத்துல இன்னும் குளிர்மையா இருக்கு. அப்ப அவருடைய பிரகாசம் கோடி சூரிய பிரகாசம் அவருடைய குளிர்மை சரத்கால சந்திரனை போன்ற குளிர்மை. அதான் அழகில் சோதியன் அம்பலத்தாடு. அந்த அம்பலம் அவன் ஆடுகின்ற அம்பலங்கள் என்றா பரவழியிலே ஆடுறான், அது நேரம் சிதாகாசத்திலேயும் ஆடுறான். வெளியில நடக்கிறது தூள நடனம், அது உண்மை விளக்கத்துல வரும். உள்ளுக்கு நடக்கிறது ஞான நடனம், ஆன்மாவிலே அவர் வந்து ஆடிக்கொண்டே இருக்கிறார். ரெண்டு இடத்திலும் அவர் என்றும் பிரியாம இருக்கிறார். நீக்கமர நிறைந்து இருக்கிறார். அதான் இறைவன். இறைவன் அடி போட்டி என்றால் ஈசன் என்றால் இறைவன். இறைவன் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன். அம்பல பாடுவான். ஏன் ஆடுறார்? அவருடைய ஆட்டம் தான் இந்த இயக்கம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வான்முகில் வளாது வெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையரங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே நாளுடைய சிவனே போற்றி. சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். தேவாரங்கள் திருமுறைகள் படிக்கும் போது முதலொரு திருச்சிற்றம்பலம் சொல்லுவோம். அந்த திருச்சிற்றம்பலம் வந்து இந்த பரவழி எங்கு நிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையில்லாத அந்த கடவுளுக்கு முதலாவது. பிறகு இறுதியில சொல்ற திருச்சிற்றம்பலம் வந்து படிச்சு முடிச்சு கடைசியா சொல்ற திருச்சிற்றம்பலம் வந்து ஆன்மாவுக்குள்ள சித்தாகாசத்துல ஆன்மாவுக்குள்ள இருக்கிற அம்பலத்துல ஆடிக்கொண்டிருக்கிறவர். இப்ப முடிக்க ஒரு திருச்சிற்றம்பலம், கடைசியில ஒரு திருச்சிற்றம்பலம். இடையில நிறைய சொல்றது இருக்குது. நாங்கள் நம பார்வதீபதையே அருகிற மகாதேவா சொல்றது என்னன்னு கேட்டா, அந்த துதி வந்து பார்வதி பரமேஸ்வருடைய திருமணத்துக்கு பிறகு திருமால் சொல்ல தேவர்கள் சொன்ன. திருமால் நம பார்வதிபதை என்று சொல்ல தேவர்கள் அரகர மகாதேவா சொன்னார். 3 தரம் சொன்னார். அப்ப அதுவும் இந்த திருச்சிற்றம்பலம் என்பதும் கட்டாயமா இருக்கும். மிச்சம் வந்து உதிரிகள் அது சேர்க்கலாம். இந்த இன்பமே சொல்லுவோம் எல்லாரும் வாழ்க அது இதெல்லாம் விடையில வாரது. இப்ப எல்லாம் காவாய் கணக்கத்தீரலை போட்டி கையில மேலே அணை போட்டி பாகம் பண்ணுருவா இப்படியெல்லாம் கணக்கெல்லாம் சேர்த்து எல்லாம் அவர் சொல்லுவார்கள். நாங்கள் பழமையா சொல்ல தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டு கிருவா போட்டி எங்களுக்கு ஒரு உரைப்பை தரும். நாங்கள் வணங்குகின்ற சிவன் என்றாலும் இதைத்தான் எல்லாரும் எல்லா தெய்வங்களை எல்லா சமயத்தாரும் வழிபடுகிறார்கள். We are all worshipping the one and the same God in different forms and different ways என்ற தெளிவை தருகிறது. இது தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கு ராவுட்டி. சிதம்பரம் எங்களுக்கு முதன்மையான கோயில் என்றதால சிவசிதம்பரம் சொல்லி கடைசியாக திருச்சிற்றம்பரம் சொல்லி முடிக்கிறோம். அப்ப நீங்கள் எந்த முறையில பாடத் தொடங்கினாலும் இடையில என்னென்ன சொன்னாலும் தொடங்கும் பொழுது ஒரு திருச்சிற்றம்பரம் சொல்லுங்கள், முடியும் பொழுது நம பார்வதிபதியே சொல்லி அரகர மகாதேவா 3 முறை சொல்லி திருச்சிற்றம்பரம் சொல்லி முடியுங்கள். நான் எங்களுடைய